இது என்னது? இதுதான் நிலா. சித்திரை மாதம் பௌர்ணமிக்கு 2 நாள் முன்னாடி இருக்கு நிலா. இது ரயில்வே சிக்னல். இது திருவாலங்காடு ரயில்வே ஸ்டேஷன். சென்னை திருவாலங்காடு திருக்கோயில் தேரடி நிலையம் இது. இது வந்து திருவள்ளூர்லேருந்து வர வழி. தேரடி கோயிலுக்கு போகிற வழி. இது அரக்கோணம் போகிற வழி. நேரே வந்து அரக்கோணத்துலேருந்து வர வழி. இந்த இடத்துல ஒரு மணி குண்டு இருக்கும். மணி மாலை 4 மணி. ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட்லாம் இருக்குது. இது மானூர் போகிற இடம். மானூர்னு ஒரு ஊர் இருக்குது. இங்கே கடகராசிக்கு கற்கடேஸ்வரன் ஒரு சிவன் கோயில் இருக்குது. பழையனூர் ஊர் கோயில் இங்கே தான் இருக்குது. வழித்துணை விநாயகர். இது உள்ளே போகிறோம். அங்காடு தபால் தந்தி அலுவலகம் இருக்குது. தபாலையும் காணும், தந்தியும் காணும். இருக்குதான்னு தெரியல. இப்போ டெலகிராஃபெல்லாம் இப்போ கிடையாது. சென்னை திருவாலங்காடு திருக்கோயில் தேரடி நிலையம் இது. இது வந்து திருவள்ளூர்லேருந்து வர வழி. தேரடி கோயிலுக்கு போகிற வழி. இது அரக்கோணம் போகிற வழி. நேரே வந்து அரக்கோணத்துலேருந்து வர வழி. இந்த இடத்துல ஒரு மணி குண்டு இருக்கும். மணி மாலை 4 மணி. ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட்லாம் இருக்குது. இது மானூர் போகிற இடம். மானூர்னு ஒரு ஊர் இருக்குது. இங்கே கடகராசிக்கு கற்கடேஸ்வரன் ஒரு சிவன் கோயில் இருக்குது. பழையனூர் ஊர் கோயில் இங்கே தான் இருக்குது. வழித்துணை விநாயகர். இது உள்ளே போகிறோம். அங்காடு தபால் தந்தி அலுவலகம் இருக்குது. தபாலையும் காணும், தந்தியும் காணும். இருக்குதான்னு தெரியல. இப்போ டெலகிராஃபெல்லாம் இப்போ கிடையாது. எட்டாம் ஆண்டு சித்ரா பௌர்ணமி விழா. வடாரணேஸ்வர் கோயில் பத்திரகாளி அம்மனுக்கு சித்ரா பௌர்ணமி விழா. இந்த இடத்துல புதுசாக ஒரு வீடு கட்டின்னு இருக்காங்க. இந்த பச்சை வீடு அடையாளம் இருக்குது பாருங்கள். வீட்டு வாசல்லே படிக்கட்டை வச்சு தான் போகிறாங்கல்ல. நீலி தன் குழந்தையை காலால் மிதித்த பாத சுவடு. எல்லாம் பராமரிப்பு இல்லாமல் செடி கொடிலாம் வைக்குது. ஏதோ கொஞ்சம் விளக்கெல்லாம் ஏற்றுறாங்க. வேப்பிலை மரம்லாம் வளைச்சிருக்கு. நீலி தன் குழந்தையை காலால் மிதித்த சுவடு. இது வந்து அந்த மெயின் ரோடு தேரடி தெரியுது. பஸ்ஸெல்லாம் போகுது பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் தான் இருக்கும் கரெக்டாக. எதிர்க்கு எங்கள் விறகெல்லாம் அடுக்கி வச்சுக்கோங்க. இந்த இடம்லாம் காலியாக இருக்குது. அடையாளம்னு எதுவும் சொல்ல முடியாது. இந்த இடம் வந்து புதுசாக கட்டின்னு இருக்கான். அந்த பக்கம் அந்த கார் போகிற இடம் தாண்டி போனால் சாட்சி புதேஸ்வரன் ஒரு கோயில் இருக்குது. இந்த இடத்த நல்லா கவனிச்சிங்கன்னா தான் இந்த மாதிரி பச்சை கலரில் நீலி தன் குழந்தையை காலால் மிதித்த பாத சுவடுன்னு அடையாளம் பாறைக்குள்ளே இருக்குது. இதெல்லாம் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட வரலாறு இது. இது வரலாறு சொல்கிறேன். இதுதான் சாட்சி புதேஸ்வரர் திருக்கோயில். மெயின் ரோட்லேருந்து 100, 200, 300 மீட்டர் தூரம் தான் மெயின் ரோட்லேருந்து ஒரே ரோடு. இது பேர் மானூர் சாலை, மானூர் ரோட். நேராக போனால் மானூர் ரயில்வே ஸ்டேஷன். இந்த சாட்சி புதேஸ்வரன் திருக்கோயில் அருள்மிகு திருத்தணி சுப்பிரமணிய திருக்கோயில் நிர்வாகத்துடன் இணைந்த திருவாலங்காடு அருள்மிகு வடபழனீஸ்வரர் திருக்கோயில் பஞ்சசபைகளின் முதல் சபை ரத்தின சபை. திருத்தணி வட்டம், திருவள்ளூர் மாவட்டம். திருக்குடமுழக்கு நன்னீராட்டு விழா 21/2/2024. இந்த கோயிலுக்கு எதிர்க்க தான்
இது வந்து சொன்ன சொல் காக்க 70 பேர் உயிர் தியாகம் செய்த இடம். இது மானூர் சாலை. 70 பேர் சொன்ன சொல் காக்க உயிர் தியாகம் செய்த இடம். நம்ம இப்போ கிட்ட போய் பார்க்கலாம். முன்னாடி சாட்சி புதீஸ்வரர், பழையனூர். திருவாலங்காட்டினுடைய உண்மையான பேர் பழையனூர் அருள்மிகு சாட்சி புதீஸ்வரர். அருள்மிகு ஸ்ரீ சாட்சி புதீஸ்வரர் திருக்கோயில். கஜலட்சுமி அருள்மிகு சாட்சி புதீஸ்வரர் திருக்கோயில். நல்லோர் நினைத்த நலம்பெறுக, நல்லோர் நினைத்த நலம்பெறுக. காளி கோயிலேருந்து ஒரு முறை வந்து இதை பூஜை பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அந்த இடம் தான் இந்த கோயிலுக்கு நேராக 70 பேர் சொன்ன சொல் காக்க உயிர் செய்த இடம். அதை பற்றி கல்வெட்டு வந்து இங்கே இருக்குது. திருஞான சம்பந்தர் இதை பற்றி போட்டிருக்காரு. சேக்கிழார், உமாபதி சிவம் இவங்கெல்லாம் வந்து இது குறித்து கல்வெட்டில் பாடல் எழுதியிருக்காங்க. பழையனூர் திருவாலங்காடு ஸ்ரீ சாட்சி புதீஸ்வரர் ஆலய மகா கும்பாபிஷேகம் 2/5/1966. 70 வேளாண் பெருமக்கள் தீப்பாய்ந்து திருவாலங்காட்டப்பர் திருவடி அடைந்த சிறப்பு. திருச்சிற்றம்பலம். 66 பக்தோற்சவ முதலமைச்சராக இருந்தார் நினைக்கிறேன். சென்னை மாகாண பிரதம நீதிபதி ஆர் சதாசிவம் BAML தலைமையில் டி. ரத்தினவேல் சுப்பிரமணியம் MD MRCP கால்கோள் விழா செய்தார். 4/2/1961. பழையனூர் திருவாலங்காடு வேளாளர் 70 வணிகனுக்கு தாம் அளித்த வாக்கினை புறக்க தீக்குழி பாய்ந்து உயிர் துறந்த புலத்தையும் வீரக்கல்லையும் கண்டு பாடியவை சேரன், சோழன், பாண்டியன். அதுக்கப்புறம் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஆனந்த நாராயணன் ICS. தமிழ்நாட்டு முதலமைச்சர் கணம் எம் பக்தோச்சலம் அவர்கள் 25/7/1966 திங்கட்கிழமை திறந்து வைத்தார்கள். 25/7/1966. திருப்பணி தொண்டர்கள். ஸ்ரீ சாட்சி புதீஸ்வரர் ஆலய திருப்பணி நன்கொடை. திருத்தணிகை ஸ்ரீ சுப்பிரமணிய தேவஸ்தானம் 15,000 ரூபாய். சென்னை அரசாங்கம் 7,000. தர்மபுரி ஆதீனம் 1,001. அப்பாசாமி முதலியார் 3,000. 1,600. ருக்மணி குக்கரா மங்களா கவே சம்பந்த முதலியார் 1,600. இதெல்லாம் தமிழ் எழுத்துக்கள். எந்த காலத்துக்குன்னு ஒன்றும் புரியல. இந்த ஒரு சின்ன இடம்தான் இருக்குது. இங்கெல்லாம் இருக்கா இல்லையான்னு தெரியல. சாட்சி புதீஸ்வரர் திருக்கோயிலுக்கு வந்தால் நமக்கு வரக்கூடிய வீண் வம்பு, அப்புறம் வழக்கு மன்ற பிரச்சனைகள், சட்ட சிக்கல்கள் எல்லாமே தீருன்றது என்னுடைய அனுபவம். மாசி மகத்தில் இங்கே வந்து நான் ராத்திரியில் தங்கியிருந்து கோயிலுக்கு திருப்பணி பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் ஒரு நண்பர் சென்னையிலேருந்து சாய்முருகன் சித்தர் கோயில்னு இருக்குது, அங்கேருந்து நண்பர் நாணம் என்பவரை வரவழைச்சி ஓவியம் எழுத்து வேலையெல்லாம் செஞ்சுருக்கோம். அவரோட வரலாறு, சாட்சி புதீஸ்வரர் வரலாறு 70 பேர் உயிர் தியாகம் செய்த வரலாறுலாம் வந்து நாங்கள் இங்கே எழுதியிருக்கோம். நீங்களும் உங்களுக்கு ஏதாவது நண்பர்களுக்கோ உறவினருக்கோ உங்களுக்கு சட்ட சிக்கல்கள், நீதிமன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் இங்கே வந்து வேண்டிக்கங்க, கண்டிப்பாக எல்லாமே தீரும். கோயில் மூடி இருந்தால் கூட நீங்கள் வந்து
இங்கே வந்து வழிபாடு செய்யலாம். காளி கோயில் பக்கத்தில் இருக்குது. பெரிய கோயிலோடு இணைந்தது காளி கோயில். அந்த காளி கோயில் காளி கோயில் பூஜை செய்கிறவர் தான் இங்கே வந்து பூஜை செய்வார். காலையில் 10 மணி அந்த அளவுக்கு வருவார். அதனால் நீங்கள் காளி கோயிலில் விசாரிச்சுக்கிட்டு வரலாம். இங்கே கண்டிப்பாக உங்களுடைய நீதிமன்ற பிரச்சனைகள், சட்ட சிக்கல்கள், குடும்ப சிக்கல்கள், வெளியே சொல்ல முடியாத வேதனைகள்லாம் அங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கும். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி நல்லூர் நினைத்த நலம் பெறுக. திருவள்ளங்காடு வந்தாலே மனசு நிம்மதியாக இருக்கும். அதுலேயும் வந்து இந்த செடி கொடிலாம் முளைச்சிருக்கு. பார்க்கணும். சாட்சிபுதேஸ்வரர் திருக்கோயில். அருள்மிகு சாட்சிபுதேஸ்வரர் திருக்கோயில் பௌர்ணமி தினத்தில் சிறப்பு வழிபாடு வழிபாடு பௌர்ணமி பூஜை நடைபெறுகிறது. சாயங்காலம் 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும். எல்லா பௌர்ணமிலையும் மாதம் பௌர்ணமி அது பௌர்ணமி என்று சாயங்காலம் 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும். நன்றி. இந்த வருஷம் சித்ரா பௌர்ணமிக்கும் சிறப்பு வழிபாடு இருக்குது. இந்த வாசலில் இந்த மாதிரி ஒரு சிங்கம் அமைப்பெல்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் ரோடு ஆயிடுச்சு. நாளைக்கு இந்த இடம்லாம் இப்படி மிச்சம் மீறி இருக்குமா, இச்சு தள்ளுவாங்களான்னு தெரியாது. இது ஏன் இங்கே சிங்க வாகனம் இந்த மாதிரி வாசலை ஏன் வச்சாங்க, எதுக்கு வச்சாங்க? இது சிங்கமா யாழியா? மணவூர் போகும் வழி கடகராசிக்கு உரிய கற்கடகேஸ்வரர் திருக்கோயில், பழையனூர் கோயில். காரைக்காலமேர் வந்து இந்த வழியாக தான் நடந்து பெரிய கோயிலுக்கு போனான்னு ஐதீகம். இங்கே பழையனூர்னு ஒரு ஊர் இருக்குது. அதுதான் திருவாலங்காட்டின் உண்மையான பெயர். இங்கே இருக்கிற சிவன் கோயில்கிட்ட வந்து திருவாலங்காடு எப்படி போகணுன்னு காரைக்காலமேர் கேட்டாங்களாம். கிழக்கு பார்த்துருந்த சிவபெருமான் மேற்கு பார்த்து திரும்பி வழி காமிச்சதான் வரலாறு. திருவாலங்காடு செல்லும் வழி ஒரு 300 மீட்டர் தாங்க, 2 நிமிஷம் தாங்க நடக்கலாம். அந்த கடைசியாக தெரியுது தான் தேரடி. திருவாலங்காடு தேரடி. இந்த இடத்துல ஒரு அம்மன் கோயில் இருக்குது. சாட்சிபுதேஸ்வரர் கோயில் இருக்குது. 70 பேர் உயிர் தியாகம் செஞ்சிட ஒரு வாட்டர் டேங்க்கு, குடிநீர் தொட்டி, மெயின் ரோடு. சாட்சிபுதேஸ்வரர் கோயில். சாட்சிபுதேஸ்வரர் கோயில் 70 பேர். இந்த பக்கம் ஒரு குளம் இருக்குது. ரெண்டாயிரத்தி 500 ஆண்டுகளுக்கு முன் 70 வேளாளர் தீப்பாய்ந்த மண்டபம். 2500 ஆண்டுகளுக்கு முன் 70 வேளாளர் தீப்பாய்ந்த மண்டபம். அப்பர், ஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், நடராஜ பெருமாள், சேர சோழ பாண்டிய மன்னர்கள். 70 வேளாளர் தீப்பாய்ந்த மண்டப திருப்பணிக்கு நன்கொடை நல்கியவர் மணலி ராமகிருஷ்ண முதலியார். மணி மண்டபம் 1/5/1966
சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அனந்த நாராயணன் அவர்கள் சதாசிவம் அவர்கள் தலைமையில் திறக்கப்பட்டது. $250 அரிய வகை மூலிகை பொடி கொண்டு நல்லோர் நினைத்த நலம் பெருக்க இந்த 70 பேர் உயிர் தியாகம் செய்த நினைவு மணிமண்டபத்தில் நம்ம ஒரு சின்ன யாகம் செய்கிறோம். $250 மூலிகை பொடி சிறப்பு யாகம். குட்டின்னு நெருப்பு இருக்குது, அது போதும். கற்பூரம் நெய்யெல்லாம் தேவையில்லை. எங்கே வேணாலும் நம்ம இந்த மூலிகை பொடியை வச்சு யாகம் செய்யலாம். இது இடம் வந்து பாருங்கள், அந்த 70 பேர் உயிர் தியாகம் இந்த திருவுருவங்கள் வந்து இங்கே அப்படியே காலத்தில் அழியாது. 2500 வருஷமாக இந்த ஊர், இந்த இடம், இந்த திருக்கோயிலெல்லாம் வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அதெல்லாம் வந்து இதெல்லாம் நடந்து சுற்றி வர முடியாது, அப்படி இருந்துச்சு. சொன்ன சொல்லை காப்பாற்றணும், அதுதான் மனித தர்மம். இறைவன் அருள்ன்றதெல்லாம் அப்புறம். சொன்ன சொல்லை காப்பாற்றுறதுக்காக 70 பேர் உயிர் தியாகம் செய்கிற இடம்னா நான்லாம் வந்து ஒரு நாளைக்கு மாற்றி மாற்றி இப்படி அப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பேன். பாருங்கள், புல்லரிக்குது. இந்த 70 பேர் வடிவத்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பாறையில் செதுக்கியிருக்காங்க. கற்பனை, உண்மை, பொய், கதை அப்படி இப்படின்னு எப்படி சொன்னாலும் சரி, இது வந்து காலத்தினால் அழியாத ஒரு வரலாற்று சிறப்பு மிக்கது. இதுக்காச்சும் ஒரு நாள் உள்ள போய்கிட்டு வந்து பார்க்கணும். நுட்பமாக இந்த உருவங்களில் என்ன செய்தி இருக்கான்னு பார்க்கணும். கீழே மேலெல்லாம் உருவம் தெரியுது, கிட்ட போனால் தான் என்னன்னு தெரியும். மூணு பேர் கீழே 2 பேர் தெரியுது. இந்த பக்கம் நிறைய அழிஞ்சிருக்கு. துளுவ வேளாளர்கள், சைவ வேளாளர்கள் 70 பேர் சொன்ன சொல்ல காக்க உயிர் தியாகம் செய்த இடம். அது என்னன்னா, நாம் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு வழியில் அந்த தேரடியிலேருந்து ஒரு 50 மீட்டர் தூரத்தில் நீலி தன் காலால் தன் குழந்தையை மிதித்த பாத சுவடுன்னு ஒரு அடையாளத்தை பார்த்துருப்போம். அது என்னென்னா, காஞ்சிபுரத்தில் ஒரு ஐயர் இருந்தார். அவர் வந்து காசிக்கு போய் அங்கே ஒரு ஏற்கனவே இவருக்கு காஞ்சிபுரத்தில் திருமணம் நடந்திருக்கு. ஆனால் அதை மறைத்து பொய் சொல்லி காசியில் போய் தனக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொல்லிவிட்டு அங்கே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் கழித்து அந்த மனைவியும் அழைத்துக்கிட்டு காஞ்சிபுரம் வருவார். வர்ற வழியில் திருவள்ளங்காட்டில் ராத்திரி தங்குறாங்க. அப்போ அவருக்கு பயம் வருது, 2 மனைவிகள் சந்தித்து கொண்டால் நமக்கு கெட்ட பேர் வரும், சண்டை சச்சரவு வரும் அப்படின்னு சொல்லி அவர் 2வது மனைவி, காசிலேருந்து வர மனைவி, அவருடைய தம்பி 2 பேரையும் வந்து கொலை பண்ணிடுவார். அதாவது 2வது மனைவியை கொலை பண்ணுவார். அதை பார்த்து அந்த தம்பியும் தற்கொலை பண்ணியிருப்பான். இதுக்கப்புறம் ஒரு அடுத்த பிறவியில் காஞ்சிபுரத்தில் ஒரு செட்டியாராக பிறந்து அவர் வணிகம் செய்து இந்த பகுதிக்கு திரும்ப வருவார். அப்போ இந்த 2வது மனைவியும் அந்த மனைவியுடைய தம்பியும் பேயாக மாறி இங்கே காத்திருப்பாங்க பழி வாங்கிறதுக்காக. அவர் இங்கே இந்த செட்டியாராக பிறந்த இந்த தனதத்தன் வந்து இந்த பகுதிக்கு வரும்போது இந்த 2வது மனைவியான பேய் வந்து தன் தம்பியை ஒரு குழந்தையாக கையில் மாற்றிக்கிட்டு ஊர் மக்கள்கிட்ட முறையிட, இவர் தான் என் கணவர், என்னை விட்டுட்டு போகிறாரு, எங்களை சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லும்போது மாலை நேரம் இருட்டிறதுனால ஊர் மக்கள்லாம் சேர்ந்து இந்த 70 வேளாளர்களும் சேர்ந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா,
இது குடும்ப சண்டைனா சகஜம்ப்பா, கணவன் மனைவி சண்டை சகஜம். இதுக்காக நீ மனைவி குழந்தையெல்லாம் விட்டுட்டு போகக்கூடாது. நீ வந்து இன்றைக்கி ராத்திரி இந்த ஊரில் நாங்கள் ஒரு வீடு தரோம், இதில் வந்து தங்கி இருந்துட்டு காலையில் உங்கள் ஊருக்கு போங்கன்னு கட்டாயப்படுத்தி அவங்கள வந்து இந்த ஊரில் ஒரு வீட்டில் தங்க வைக்கிறாங்க. அப்போ அந்த தனதத்தன்ங்கிற வணிகர் 2வது பிறவியில் வந்திருக்கார். முதல் பிறவியில் ஐயராந்து, 2வது பிறவியில் செட்டியாராக வந்திருக்காருல. அவர் சொல்லுவார், இது வந்து பேய், என் மனைவி கிடையாது, உங்களை ஏமாற்றுது, என்னையும் ஏமாற்றுது, நீங்கள் என்னை தனியாக விட்டு போனீங்கன்னா என்னை கொன்னுரும் அப்படின்னு அவர் சொல்லி பயப்படுவார். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, நம்மளும் சொல்லலாம், அடப்போப்பா குடும்பத்தில் சண்டை, உன் உயிர் போனால் எங்கள் உயிரை தரோம் அப்படின்னு நல்லா சொல்லுவோம்ல, நம்ம ஒரு ஆறுதலுக்காக தைரியத்துக்காக. அப்படி அவங்க என்ன சொல்ல, உன் உயிர் போனால் எங்கள் 70 பேர் உயிரை தரோம்ப்பா, நீ இது பேய் இல்லைப்பா, இது உன் மனைவி தான், நீ இப்படியெல்லாம் சொல்லாது அப்படின்னு கட்டாயப்படுத்தி இந்த ஊர் பெரியவர்கள் அப்போ இருந்த அந்த 70 பேரும் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த மாதிரி அவர்களை கட்டாயப்படுத்தி தங்க வைக்கும்போது அந்த பேய் வந்து இவரை அடிச்சிடும். அந்த தனதத்தன்ற வணிகரை அடிச்சிட்ட உடனே அவர் செத்து போயிடுவார். மறுநாள் இது செய்தி தெரிந்த இந்த 70 பேரும், ஆகா நம்ம சொல்ல காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது, நானாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன், அட போப்பா புருஷன் முன்னாடி சண்டைக்கு நம்ம சமாதானம் பண்ணோம், நல்லது தானே செஞ்சோம், இதுக்கு இல்லை நம்ம குற்றம் என்ன இருக்குது, அப்படியே எதனா இருந்தால் எதனா பரிகாரம் பண்ணி எதனா பூஜை பண்ணி யாகம் பண்ணிட்டு போகலாம், அதை விட்டுட்டு 70 பேர் உயிரை தரணும் பார்க்கும் அப்படின்னு நானாக இருந்தால் சொல்லியிருப்பேன். அந்த காலத்தில் இருந்தால் இந்த காலத்தில் இருந்தாலும். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சொல்லை காப்பாற்றணும், எந்த சூழ்நிலைக்கும் நம்ம வார்த்தை மாறக்கூடாது. அப்படி ஒரு முறை வார்த்தை மாறிவிட்டால் எல்லா சூழ்நிலைக்கும் எல்லோரும் வார்த்தை மாறுவாங்கன்ட்டு, நம்ம ஹரிச்சந்திரன் எப்படி உண்மையை காப்பதற்காக எவ்வளோ கஷ்டப்படுறாரோ, அது வந்து பொய் புராணம்னு எப்படி வச்சுக்கிட்டாலும் உலகத்தில் அப்படி ஒரு கற்பனையே கிடையாது. அது மாதிரி இந்த 70 பேர் வரலாறுன்றது பொய் கிடையாது, உண்மையில் நடந்த சம்பவம். ஏன்னா பின்னாடி வந்த திருஞான சம்பந்தர், சேக்கிழார், உமாபதி சிவம், அப்புறம் எல்லா பெரியவங்களும் இதை பதிவிட்டிருக்காங்க. சேரன் சோழ பாண்டிய மன்னர்களும் இதுக்கு பாடல்கள் இயற்றியிருக்காங்க. எல்லா வரலாறுகளையும் இது வருது. உலகத்தின் முதல் சபை ரத்தின சபை. இந்த ரத்தின சபையினுடைய திருவலங்காட்டினுடைய வரலாற்றோடு சம்மந்தப்பட்டது இந்த வரலாறு. அப்படி இங்கே இருக்கிற சாட்சி புதேஸ்வரர் முன்னிலையில் எல்லாரும் சொன்னதுனால இந்த சாட்சி புதேஸ்வரர் முன்னாடியே 70 பேர் என்ன பண்ணுவாங்க, உயிர் தியாகம், தீ குளித்து நெருப்பு மூட்டி தீ குளித்து உயிர் தியாகம் செய்வாங்க. இப்படியெல்லாம் செய்யணுமா, கட்டாயமா, எதனா வேதத்தில் போட்டுக்கா, இல்லை யாருனா வழிமுறை அதுக்கு முன்னாடி யாருனா அப்படி செஞ்சுருக்காங்களா, இல்லை இவங்களை யாருனா செய்ய சொல்லி கட்டாயப்படுறாங்க, இல்லை கடவுள் இப்படி செஞ்சால் தான் கடவுள்கிட்ட போகணுமா, அப்படி இப்படின்னு எல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் குடும்பம் இருந்திருக்கும், குழந்தை குட்டிங்க பேரம்பேத்தி வந்தால் பாசம் சூழ்நிலை எல்லாருக்கும் இருந்திருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு சொல்ல காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக 70 பேரும் உயிர் தியாகம் செஞ்சாங்களா, அதுதான் இந்திய மாண்பு, அதுதான் தமிழருடைய மாண்பு. அது மட்டும் இல்லை, உண்மையை காப்பாற்றணுன்றதுக்காக அவங்க வாழ்ந்து காமிச்ச நினைவுச்சின்னம் இது. அப்படியில் ஒருத்தர் மட்டும் வயலில் வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பார், விஷயம் தெரியாமல். அவருக்கு கடைசியாக தெரிஞ்சவொடனே அவர் அங்கேயே அந்த கலப்பையில் குத்திக்கிட்டு இறந்துருவாராம். அப்புறம் அவர் உடம்பை கொண்டு வந்து இந்த 70 பேர் தீயில் இணைத்ததான் சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட இது என்னென்னா, இந்த 70 பேர் உருவங்களும் காலத்திலும் அழியாமல் 2500 ஆண்டுகளாக இருக்குது. இந்த தெரு, இந்த ஊரெல்லாம் இப்போ இருக்கிற மாதிரி கிடையாது. 2500 ஆண்டில் எவ்வளோ மாற்றங்கள் வந்திருக்கும். வழியில் பார்த்த அந்த நீலி தன் குழந்தையை காலால் மிதித்த பாதசுடன் ஒரு அடையாளம் பார்த்தோன்னே, அது தரையில் இருக்கிற ஒரு பாறை, அதுக்கு மேலே அவ்வளோ உயரத்துக்கு மண் போட்டு தரை போட்டு இன்றைக்கி தெருவாயிருக்காது. அப்படிப்பட்ட இடம் நம்ம வடாரணேஸ்வரனுங்கிற திருவாலங்காடு கோயில் எத்தனையோ முறை இடிஞ்சு நொறுங்கி திருப்பணி செஞ்சு இதை மீட்டெடுத்திருக்காங்க. ஆனால் இந்த சாட்சி புதேஸ்வரர் கோயிலும் இந்த 70 பேர் திருப்பணி தீக்குளித்த இடமும் வந்து அப்படியே அதனுடைய பழமை மாறாமல், அந்த வரலாறு மாறாமல் இருக்குது. ஆனால் இக்காலத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த வரலாறு தெரியல, நிறைய பேருக்கு இது புரியவும் இல்லை. அதனால் வாய்ப்புள்ளவர்கள் இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வரணும். உங்கள் யாருக்காவது குடும்ப சண்டை, கணவன் மனைவி கருத்து வேறுபாடு, அப்புறம் விவாகரத்து, கடன் தொந்தரவு, சட்ட சிக்கல்கள், நீதிமன்ற வழக்குகள், இப்படியெல்லாம் ஏதாவது இருந்தால் இங்கே இருக்கிற தெரியல சாட்சி புதேஸ்வரர் திருக்கோயிலில் இந்த 70 பேர் நினைவிடத்தில் வந்தவங்களால் வந்து ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு போங்க. நிச்சயமாக உங்களுடைய சட்ட சிக்கல்கள் எல்லாமே நிச்சயம் தீர்வு அடையும். வேறு எந்த பரிகாரமும் தேவையில்லை. மனமுருக வேண்டுகிறேன். நல்லது வாங்க. நான் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலே இந்த பகுதிக்கு வந்து போயிட்டு இருக்கேன். பெரிய கோயிலுக்கு வந்தால் எவ்வளோ நிம்மதி, இறை ஆற்றல் நமக்கு கிடைக்குதோ அந்த அளவுக்கு இது இங்கே வந்தாலும் கிடைக்கும். இது பக்கத்தில் தான் பழையனூர் சிவன் கோயில் இருக்குது. அதுதான் காரைக்கால் முதல் வருகை தந்த கோயில். அதுக்கப்புறம் கைலாசநாதர் கோயில் அதே ஊரில் ஒரு வயலுக்குள்ளே இருக்குது. சுற்றி நிறைய சிவன் கோயில் இருக்குது. சுற்றாமல் ஒரே ஒரு பெருமாள் கோயில் இருக்குதா இப்போ தான் கேள்விப்படுறேன்.
அது எங்கே இருக்குன்னு தெரியல. எல்லோரும் கேட்டால் வீரராகவர் கோயிலை சொல்கிறாங்க. இல்லை சின்னதாக உங்கள் ஒரு பெருமாள் கோயில் இருக்குது, அதுவும் விசேஷன்றாங்க. அது ஏன்னா நான் கண்டுபிடிச்சா தெரிஞ்சால் சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சால் என்னுடைய அலைபேசி எண் 9382268984. இந்த திருவாலங்காட்டில் ஏதோ ஒரு பெருமாள் கோயில் இருந்தால் ஒரு அம்மா சொன்னாங்க, யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அப்படி திருவாலங்காட்டிலே பெருமாள் கோயில் இருந்தால் ஊர்காரங்களெல்லாம் கேட்டுட்டு அப்படி எதுவும் இல்லைன்னுட்டாங்க. அப்படி ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. திருவாலங்காடு மாலை 6 மணி. சித்ரா பௌர்ணமிக்கு இன்னும் 2 நாள் இருக்குது. இன்றைக்கி பிரதோஷ பூஜை நடந்துகிட்ருக்கு. நிலா இப்போவே நல்லா தெரியுது. இந்த பக்கம் சூரியன் இருக்குது. மாலை 6 மணி நெருங்கிருச்சு. சித்ரா பௌர்ணமிக்காக வண்ண விளக்குங்கள்லாம் பத்ரகாளி அம்மன் கோயிலில் போட்டிருக்காங்க. குளத்தங்கரை என்ன பண்ணிட்டாங்கன்னு தெரியலையே, லேஅவுட் போட்டுற போகிறாங்க. அப்போ வேகமாக இருக்குது. மாலை சூரியன் மறையும் நேரம் ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் கோயில். சித்ரா பௌர்ணமி சிறப்பு பால்கோட நிகழ்ச்சியெல்லாம் நடக்குது. இதுக்கான ஏற்பாடுகள். இந்த பக்கம் நிலம் நல்லா இருக்குது. கிழக்கே இருக்க மேற்கே சூரியன் அஸ்தமனம் ஆக போகுது. நல்லோர் நினைத்த நிலம்பிருக்க, நல்லோர் நினைத்த நிலம்பிருக்க, நல்லோர் நினைத்த நிலம்பிருக்க. இனி எல்லாம் நன்மை, நலாம் நன்மை, மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். இந்த மாலை நேரம் மிக அருமையாக இருக்குது. சித்ரா பௌர்ணமி வாழ்த்துக்கள். இந்த காளி கோயிலை தரிசனம் செஞ்சுட்டு தான் விட ஆரம்பிச்சுக்கிற. தரிசனம் செய்யணுன்றதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. அது என்னன்றது அப்புறம் பார்க்கலாம். சித்திரை திருவிழா சிறப்பாக அலங்காரம் நடக்குது. சித்ரா பௌர்ணமி சென்னை திருவாலங்காடு. இந்த காளி கோயிலை தரிசனம் செஞ்சுட்டு தான் நம்ம திருவாலங்காடு ஈஸ்வரனை தரிசிக்கணும்னு ஒரு ஐதீகம் இருக்குது. இதுக்கு காரணம் சிவனுக்கும் காளிக்கும் நடந்த நடன போட்டின்னு சொல்லுவாங்க. அதில் காளி தோற்றதுனால முதல்ல காளியை வணங்கிட்டு அப்புறம் சிவனை வணங்க சொல்லி ஈஸ்வரன் ஒரு வரம் கொடுத்ததா வரலாறு உண்டு. இந்த மாதிரி காளியை அல்லது அம்மன் சன்னதியை முதல்ல வணங்கிட்டு அப்புறம் ஈஸ்வரன்கிட்ட வரணுன்றது சென்னை திருவாலங்காடு, அப்புறம் சென்னையில் மயிலாப்பூர் கற்பகம்பாள் கோயிலில் இந்த இடங்களில் கண்டிப்பாக நடைமுறையில் இருக்குது. மற்ற சிவன் கோயிலில் நம்ம முதல்ல ஈஸ்வரனை பார்த்துட்டு அப்புறமா தாயார் அம்மன் சன்னதியை போய் பார்க்குற வழிபாடு இருக்குது. ஆனால் உண்மை என்னென்னா, ஆதியில் அம்மன் வழிபாடு தான் உலகம் முழுக்க இருந்தது. இந்தியாவில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலகம் முழுக்க அம்மன் வழிபாடு இருந்தது. தாய் தான் கடவுள், அம்மா சொல்லி தான் நமக்கு எல்லாமே தெரிய வருது. அதனால் அம்மா தான் கடவுளாக பாசத்தோட நினைவுகளோடும் தாய் கடவுளாக்கப்பட்டு தாயே கடவுளாக, ஆதியே கடவுளாக, சக்தியே கடவுளாக வழங்கப்பட்டது. பிற்காலத்தில் வந்த சித்தர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, நம்ம மூளைக்குள்ளே பீனல் கிளாண்டு இருக்குது, அதுதான் கூம்பு சுரப்பி. அது லிங்க வடிவத்தில் இருக்கிறதுனால அந்த லிங்கம் வேறு, சிவலிங்கம் வேறு. சிவலிங்கம் அதாவது சிவன் என்கிற கடவுள் வேறு. இந்த சிவலிங்கத்தை கோயிலில் வடிவமைத்து அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க, உங்களுக்கு எல்லா நன்மைகளும் ஏற்படும். உங்கள் மூளைக்குள்ளே இருக்க பீனியல் கிளாண்ட் அதாவது ஆத்மலிங்கம், கூம்பு சுரப்பி, சிவலிங்கம் அது இயங்கினால் உங்களுக்குள்ளே தேவாமிர்தம் சுரந்து நீங்கள் மரணமில்லா பெருவாழ், அதாவது நோயற்ற வாழ்வே பெறலாம்னு நமக்கு அருள் செஞ்சாங்க. அதுக்காக அதை மட்டும் சும்மா பார்த்துட்டு இருக்குன்னு சொன்னாங்க. அந்த சிவலிங்கம் என்பதுனா மேல் பகுதி பானம் சிவனை குறிக்கும், கீழே இருக்க ஆவுடைய சக்தியை குறிக்கும். அதனால் நம்ம அதை சிவசக்தின்னு தான் சொல்லி வணங்கணும். ஆனால் நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோம், சிவன் கோயிலுக்கு போனால் சிவன் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தனியாக அம்மனை போய் வணங்குறோம். காஞ்சி காமாட்சி சமேத உடனுரை ஏகாம்பரேஸ்வரர், மீனாட்சி உடனுரை சொக்கநாதர், கற்பகம்பாள் உடனுரை கபாலீஸ்வரர், அப்படி இல்லையா, சிவகாமி உடனுடைய நடராஜர். ஆனால் ஆதியில் மனிதர்கள் அம்மனை வழிபட்டு இருக்கும்போது சித்தர்களுடைய வழிமுறையினால் அவங்க சிவலிங்கத்தையும் வணங்கிட்டு அதை பார்த்து தவம் பண்ணிவிட்டு திரும்பவும் தங்களுடைய பழக்கத்தின் காரணமாக தாங்கள் ஏற்கனவே வழங்கி வருகிற தங்களது அம்மன் கோயில், வழக்கமான அம்மன் கோயிலுக்கு சென்று வழிபட ஆரம்பித்தாங்க. இதை பார்த்த சித்தர்கள் நீங்கள்
அந்த அம்மனை கொண்டு வந்து இந்த கோயிலுக்குள்ளே சிவலிங்கம் இருக்கிற இடத்துல வச்சுக்கோங்க. முதல்ல உங்கள் விருப்பம் போல் எவ்வளோ நேரம் வேணாலும் அந்த அம்மனை வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஆத்மலிங்கம் என்கிற சிவலிங்க வழிபாட்டுக்கு வாங்க. சிவலிங்கத்தை வழிபட சொல்லவில்லை. வள்ளலார் எப்படி தீபத்தை முதல்ல பார்த்துட்டு அப்புறம் கண்ணை மூடின்னு தவம் செய்யுங்க. தீபம் கடவுள் அல்ல, தீபம் வழிபடு பொருள் அல்ல. ஆனால் அதை பார்த்துட்டு கண்ணை மூடினா உங்களுக்கு வந்து ஒரு உருவமில்லாத நிலையை தவம் செய்ய எளிமையாக இருக்கும் அப்படின்னு அவர் வழிகாட்டினார். அதுபோல் சிவலிங்கத்தை அதை பாருங்கள், உங்கள் மூளைக்குள்ளே இருக்க பின்னணிகளான ஆத்மலிங்கம் தன்னால் இயங்கும். எதை நினைக்கிறோமோ அதுவாகவும் மாறுவோன்ற வழிமுறையில் அது இயங்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் தேவாமிர்தம் பெற்று மரணமில்லா பெருவாழ்வு பெறலான்ற அறிவியலை சித்தர்கள் உணர்த்துனாங்க. அதுக்காக தான் இந்த பல சிவன் கோயிலுக்குள்ள முதல்ல அம்மனை வழிபாடு செய்துட்டு அப்புறமா நம்ம சிவனை வழிபாடு செய்யணுன்ற வழிமுறை இருக்குது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்னா, முதல்ல இருக்க பிள்ளையாரை கூட கண்டுக்கிறது கிடையாது. காலியாக இருந்தாலும் கூட்டமாக இருந்தாலும் முதல்ல போய் சிவனை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற கோயிலெலாம் மற்ற சன்னிதியெல்லாம் போனால் போதும், பேருக்குன்னா வந்து ஒரு சுற்றிட்டு எப்படா கை கால் வலிக்க எங்கே உட்காரலாம் எதை சாப்பிட்லான்ற நிலைக்கு தள்ளப்படுகிறோம். அந்த மாதிரி ஒரு வழக்கத்தை நமக்கு இடைக்காலத்தில் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அதனால் இனிமேலாவது கொஞ்சம் சிந்தனை செய்யுங்க. நீங்கள் பெருமாள் பக்தராக இருந்தால் முதல்ல தாயாரை வணங்கிட்டு தான் அப்புறம் பெருமாள் கோயிலுக்கு போய் வணங்கணும். சிவன் பக்தராக இருந்தால் முதல்ல அம்மனை வழிபாடு செய்துட்டு தான் நீங்கள் வந்து சிவன்கிட்ட வரணும். இதுதான் நடைமுறை தான் ஐதீகம். ஆனால் கால சூழ்நிலையும் பண வழிபாட்டு முறையில் இன்றைய திருக்கோயில்கள் இருக்கிறதுனால முதல்ல சிவன் கோயிலுக்கு போயிட்டு அப்புறமா அம்மன் கோயிலுக்கு வர மாதிரி இருக்குது. இது சொல்லி திருத்த முடியாது. உணர்ந்து திருந்துங்கள். அப்போ தான் முன்னோர்கள் சொன்ன வழிமுறையில் நம்ம கோயிலுக்கு போனால் 100% நன்மைகள் நமக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம். இந்த கருத்தை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கு கட்டாயப்படுத்த முடியாது, ஆனால் நீங்கள் வழிகாட்டியாக இருக்கலாம் இல்லையா? நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். உங்கள் யோகதண்ட பொன் பார்த்தசாரதி, வடபழனி, சென்னை. மாலை பொழுது அந்த மரத்துக்கு இடையில் காளி கோயில். ஆஹா, சூப்பர் சிவன், சூப்பர் சூரியன். நான் போகிறதுக்கு அப்படி இருக்கிறதுக்கு இந்த பக்கம் நிலா, அந்த பக்கம் சூரியன். இடிஞ்சு போன கட்டடம் இருக்குது, என்னன்னு தெரியல, அப்புறம் பார்க்கலாம். நிலவு காளி கோயில், தென்னை மரத்தோப்புக்குள்ளே காளி கோயில் அழகாக இருக்குது. நிலா பௌர்ணமி நெருங்கிருச்சு. இந்த இடத்துல ஒரு வாசல், இந்த இடத்துல களம் அருமையாக இருக்கா. ஆஹா, ஜுஜு இருங்க, உங்களுக்கு பிஸ்கட் தரேன். இதுக்கு முன்னாடி சூப்பர். நல்லோ நினைக்க நடந்திருக்க. எல்லாம் நன்மை, எல்லாம் நன்மை. நன்றி, நன்றி, நன்றி. ஆ உ இ ஓ ஏ இம். 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 நல்லோர் நினைத்த நலம்பெருக்கு, நல்லோர் நினைத்த நலம்பெருக்கு. காளி கோயில், பெரிய சிவன் கோயில், அதுக்கு எப்போ இந்த பக்கம் கோலம். அந்த மரத்தடியில் திருமலர் நாயனார் கோயில்னு ஒரு சிவன் கோயில் இருக்குது. 12 ராசிக்கும் ராசி தூண்கள்னு இருக்குது. இதுக்கு வழி வந்து இப்படி போய் அப்படி வரணும்.
வாகனத்தில் வந்தால் அப்படி போய் அப்படி சுற்றினு அப்படி வரணும். மணி 6 ஆயிடுச்சு. இன்னும் நான் பெரிய கோயிலுக்குள்ளேயே போகலை. அதனால் இன்றைக்கி அப்படியே இந்த பக்கம் போய் பெரிய கோயில் பார்த்து வடபழனிக்கு வண்டி ஏறணும். மீண்டும் சந்திப்போம். வாய்ப்பு இருக்குங்க அந்த இடத்துக்கு கண்டிப்பாக போவாங்க. இப்போ நடந்து போகிறவங்க இப்படி போகலாம். வாகனத்தில் வந்தால் அந்த பக்கம் சுற்றிட்டு போகலாம். பிஸ்கெட்லாம் போட்டாச்சு. பௌர்ணமியில் அருள்மிகு பத்ரகாளியம்மன் திருக்கோயில் இந்தியசுக்கு திருவலங்காடு. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். இன்றைக்கி பிரதோஷம், சித்திரை மாதம் ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம் நடைபெற்று மக்கள்லாம் பிரசாதம் வாங்கின்னு வராங்க. $250 அரியவகை மூலிகை பொடி கொண்டு இந்த பிரதோஷ நேரத்தில் மக்களுக்காக நல்லோர் நினைத்த நபர்கள் எண்ணிலா கோடி சித்தர்களை வேண்டி பிரார்த்தனை செய்கிறோம். இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை. இந்த மூலிகை பொடி இந்த மாதிரி நம்ம கையில் கொண்டு வந்துடுறோம். நல்லோர் நினைத்த நலம்பெறுக. பிரதோஷ வழிபாடெல்லாம் முடிஞ்சு போச்சு. நல்லோர் நினைத்த நலம்பெறுக. நல்லோர் நினைத்த நலம்பெறுக. இனியெல்லாம் ரத்தின சபை திருவலங்காடு, பொற்சபை சிதம்பரம், தாமிர சபை திருநெல்வேலி, மதுரை வெள்ளி சபை, சித்திர சபை திருக்குற்றாலம். பகலில் இந்த வீடியோ எடுத்தால் நல்லா இருக்காது, ஒன்றுமே தெரியாது. இந்த மாலை நேரத்தில் நல்லா இருக்கு. வண்டார்குழலி அம்மன் வண்டார்குழலி அம்மனை தரிசனம் செஞ்சுட்டு தான் இந்த இப்போ ரத்தன சபையில் சிவனையும் நடராஜனையும் பார்த்துட்டு இப்போது கோயில் வரோம். மணி 7 இருட்டுச்சா. வடபழனி போகணும், வண்டி கிடைக்காது. நல்லோ நினைத்த நலம் பெறுக. ஆஹா, நிலா ஓடி வாங்குது. எனக்கு பிடிச்ச கோயில்னாலே இந்த திருவலங்காடு, இந்த மண்டபம், இந்த இடம். இதை விட பெரிய கோயிலெல்லாம் இருந்தாலும் இந்த இடத்துல உட்காந்திங்கன்னு வைங்களேன், அருமையாக தவம் செய்யலாம். ஆஹா, இந்த பக்கம் கதவு இருக்குது, மூடிட்டாங்கப்பா. இங்கே ஒரு நந்தி இருக்கும், கண்ணாடி அறை இருக்கும், நந்தி மட்டும்தான் இருக்குது. இந்த கதவை ஏன் மூடினாங்கன்னு தெரியல. வேண்டாம், எங்கே உட்காந்து நடராஜர் அழகாக பார்க்கலாம். இந்த கண்ணாடி இருக்கும், இதெல்லாம் ஏன் மூடினாங்கன்னு தெரியல. நான் என்றைக்கோ நாள் தவம் செஞ்சு பெரிய சித்திராயிரம்னு பயந்துட்டாங்க போல இருக்கு. மக்கள்லாம் அங்கே உட்காந்து காரைக்கால மாதிரி ஐக்கிய தினம் எல்லாம் நல்லா கொண்டாடலாம். சரி, பார்க்கலாம் என்ன காரணத்தில் மூடினாங்களே தெரியல. காலியாக இருக்கா. உள்ளூர் மக்கள்லாம் போனால் தான் கோயில், வெளியூர் மக்கள் போனால் கோயில் கிடையாது. உள்ளூர் மக்கள் அப்படி காலியாக இருக்குமா. நல்லோர் நினைத்த நலம்பெறுக. நல்லோர் நினைத்த மகிழ்ச்சி. எல்லாம் நன்மை நலம் நன்மை. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஆருத்ரா தரிசனம் அன்னைக்கு எல்லாம் நிற்க உட்காரந்து அப்படி குண்டூசி போடக்கூட இடம் இருக்காது. மாதங்களுக்கு முன்பாக கும்பாபிஷேகம் குடமுழுக்கு நடந்ததுனால அந்த யாகம்லாம்
நடத்தின கலசங்கள் அப்படியே அந்த அமைப்பு அப்படியே யாகசாலை அமைப்பு அப்படியே இருக்குது. இந்த மண்டபத்தில் தான் வந்து ஆருத்ரா தரிசனம் நடைபெறும். விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கூட்டம் அதிகமாக இருக்கும். இவ்வளோன்ற இடத்துல 10,000 மக்களை உட்கார வைக்கணும்னா முடிகிற காரியமா? நல்லூர் யாகசாலை அமைப்பு. சித்ரா பௌர்ணமிக்கு 2 நாள் தான் இருக்குது. அருமையான இடம், அமைதியாக இருக்குது. இவ்வளோ பெரிய கோயில், எவ்வளோ கூட்டமே இல்லை. விசேஷ நாளில் தான் கூட்டம் வரும். உள்ளூர் மக்கள் இதை கண்டுக்கிறதே இல்லை. இப்போ நம்ம இந்த பக்கம் போய் அப்படி சுற்றின்னு வந்து வண்டார்குழலி அம்மனே சுற்றிட்டு வந்துட்டோம். முதல்ல நம்ம வண்டார்குழலி அம்மனை வணங்கியாச்சு. நடராஜர் ரத்ன சபையை வடாரணீஸ்வரர் வணங்கியாச்சு. நீங்கள் எந்த சிவன் கோயிலுக்கு சென்றாலும் முதலில் அம்மன் சந்நிதியை வணங்கி சக்தியை வணங்கி தான் சிவனிடம் வர வேண்டும். ஆனால் திருவலங்காடில் பத்ரகாளியை வணங்க சொல்வார்கள். ஆனால் வண்டார்குழலி அம்மனை கடைசியாக தான் வருகிறார்கள். இனிமேல் எந்த சிவன் கோயில் சென்றாலும் நீங்கள் முதலில் சக்தி அல்லது அம்மனை வணங்கி விட்டு அப்புறமாக சிவன் ஈஸ்வரனை வணங்குங்கள். மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில், கற்பகம்பாள் போன்ற சூழ்நிலையை கவனியுங்கள். இது என்னது? இதுதான் நிலா. சித்திரை மாதம் பௌர்ணமிக்கு 2 நாள் முன்னாடி இருக்க நிலா. இது ரயில்வே சிக்னல். இது திருவாலங்காடு ரயில்வே ஸ்டேஷன். அபிஜித் நேரம் என்பது அன்னதானத்திற்குரிய சிறந்த நேரம். முழுமையான பலன் புண்ணியம் தரக்கூடிய நேரம். தினசரி காலை 11:30 முதல் பகல் 12 மணி வரை உள்ள அரை மணி நேரத்தில் அன்னதானம் செய்யுங்கள். முழுமையான புண்ணியத்தை பெறுங்கள். மற்ற நேரத்தில் நினைத்து செய்தால் அவ்வளவு சிறப்பாகாது. ஆனால் தொடர்ந்து இந்த நேரத்தில் அன்னதானம் செய்யலாம். வாழ்த்துக்கள். Do அன்னதானம் புவர் ஃபீடிங் டெய்லி இன் அபிஜித் நைட் between 11:30 AM to 12 noon. Very auspicious time. It reduces karmas and sorrows. Please follow this, share it, like it. Thank you. Subscribe me. இனியெல்லாம் நன்மையே, இனியெல்லாம் நன்மையே. ஆ உ ஈ ஓ ஏ இம். இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னால் போதும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும். ஆ உ ஈ ஓ ஏ இம். எண்ணிலா கோடி சித்தர்கள் அருள் உண்டாகிறது. இனியெல்லாம் நன்மையே. உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எண்ணிலா கோடி சித்தர்கள் அருள் வேண்டி தினசரி இரவு 9 மணிக்கு சென்னை வடபழனியில் நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் 250 அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஆரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூர் டு எய்ம் அண்ட் கெயின்ற முறையில் சர்வகாரி சித்தி தரும், சகல சௌபாக்கியம் தரும் ஹோமதிரியம் சித்தர்கள் யோக தண்டம் வழிமுறை பயிற்சி, முக ஒளி பயிற்சி, கர்மவினைகளை நீக்கும் ஆள்காட்டு விரல் பயிற்சி, உணவு தவம் பயிற்சி, சித்தருடைய இருப்பிடங்கள், ஜீவசமாதி, குரு பூஜை விவரங்கள், வழி விவரங்களுக்கு தொடர்ந்து தொடர்பில் இருக்கவும். சித்தர்ஸ் பிளெஸிங்ஸ் லைவ் பிரேயர்ஸ் ஃபார் யூ. யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் 9 PM IST வடபழனி சென்னை. இன் யூடியூபர்ஸ் சித்தர் சீக்ரெட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ். 9382289894 9382689894. உங்களுக்காக 24 மணி நேரம் அவசர உடல் நலத்திற்காக பிரார்த்தனை செய்ய காத்திருக்கிறோம். தொடர்பு கொள்ளவும்.